வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் ஸ்பெஷல் எடிஷன் 2026, அதாவது ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சி பலன்களில் இன்றைக்கு நாம் பார்ப்பவிருப்பது மீனராசி. இந்த எபிசோடில் எப்படி நம்ம பேசுவோம் அப்படின்னா, மீனராசிக்கு தற்சமயம் என்ன நடக்குது, நிலை என்ன, அதை பற்றி 2-3 பாயிண்ட்டு. சனி வக்ர பயிற்சினா என்ன, அதை பற்றி புரிதலுக்காக ஒரு 3 பாயிண்ட்டு. சனி வக்ர பயிற்சியினால் மீனராசிக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, அதை பற்றி 3 பாயிண்ட்டு. சனி வக்ர பயிற்சியில் எதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதை பற்றி 2 பாயிண்ட்டு. அதுக்கு பிறகு பரிகாரம். இப்படி தான் நம்ம பேசிப்போம். இப்போது சனி பகவான் மீனராசியில் தற்சமயம் ஜென்ம சனியாக வீட்டிருக்கிறார். மீனராசிக்கு 12 ராகுவும் 5 குரு உச்சம் பெற்று மீனராசியை பார்ப்பதும் 6 கேதுவும், இதுதான் முக்கிய கிரக நிலைமை. மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். யூடியூப்பை திறந்தால் ஆஹா ஓஹோ சாம் அவ்வளோதான், இனிமேல் மீனராசி முடிஞ்சுது, எல்லாமே சூப்பர் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. 7.5 சனி ஜென்ம சனி அப்படிங்கிற போது நிச்சயம் சவால்கள் பிரச்சனைகளை எதிர்பார்க்கத்தான் வேணும். இதில் எஸ்கேப் ஆகிறதோ, நான் ரொம்ப பாசிட்டிவ் நெகட்டிவாக பேசுகிறாருன்னு சொல்கிறதோ, கமெண்ட்ஸில் தற்கொலை மாறி போடுறதோ, இதெல்லாம் தீர்வு இல்லை. இதனால் சனி விட்டுட்டு போயிட மாட்டார். ஆன்மீகம், தர்ம சிந்தனை, ஒழுக்கம், எளிமை, கடமையை சரியாக செய்வதல், இதனால் சனி விட்டுட்டு போயிடுவார், உங்களை தண்டிக்காமல். இப்போ புரியுதுங்களா, எது சல்யூஷன், எது தீர்வு, எது பிரச்சனை, இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். தற்சமயம் மீனராசிக்கு என்ன நடக்குதுன்னா, மனம் என்கிட்ட இல்லை, என் மனசும் புத்தியும் என்கிட்ட இல்லை, ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாதிரி இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு என்னென்னா, என் மனசு சரியாக என்னால் யோசிக்க முடியல, நான் சரியாக இதையும் பிளான் பண்ணி செய்ய முடியல, எனக்கு ஒரே குழப்பமாகவும் பயமாகவும் இருக்குது. இதுதான் தற்சமய மீனராசி நேயர்களுடைய நிலைமை. எந்த விஷயத்தை எடுத்தாலும் இதுதான் நிலைமை. படிப்புலேருந்து, வேலையிலேருந்து, காதல்லேருந்து, கல்யாணம்லேருந்து, குழப்பம், பயம், இது 2 தான் மிகப்பெரிய அளவில் வேதனையை தருது. இப்போது சனி வக்ரம்னா என்ன, நம்ம ஏற்கனவே சொன்னோம். சனி பின்னோக்கி சுழலும் போது, எதிர்மறையாக சுழலும் போது சனி வக்ர பயிற்சின்றோம். மீனத்துக்கு ஜென்மராசியில் சனி வக்ரம் அடையும் போது அது மிகப்பெரிய யோகமான ஒரு காலம். 7.5 சனியிலேயே தவிர குருவுடைய பலம் இருக்குது, குருவுடைய ராசிநாதனுடைய உச்ச குருவுடைய பார்வையும் இருக்குது, 12 ராகு 6 கேதுவும் இருக்குது. இதுவும் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ மீனராசிக்கு ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் ஒரு பிளாட்டினம் டைம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, சரியாக ஆகஸ்ட் 3வது வாரத்திலேருந்து அக்டோபர் 4வது வாரம் வரைக்குள்ள மீனராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம், மிகப்பெரிய பாசிட்டிவான மாற்றம், ஒரு பெரிய குட் நியூஸ் வரும். அது லைஃப் சேஞ்சிங் டிசிஷனாக இருக்கும். அடுத்தது, சனி வக்ர பயிற்சியினால் மீனராசிக்கு ஏற்படக்கூடிய 3 நல்ல விஷயங்கள் என்ன. முதல் விஷயம், மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகலும், மனசில் தெளிவு வரும். இந்த தெளிவு வரும்போதே நம்ம பேசுறது, செய்யறது, நினைக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும். 2, எது தப்பு எது சரின்னு பிரித்து பார்க்கக்கூடிய ஞானம் வரும். இதுலேயே என்ன ஆகும்னா, பல கெட்ட விஷயங்களை ஒதுக்கிடுவோம். 3, இந்த சனி வக்ர பயிற்சியினால் மீனராசிக்கு நான் சொன்ன இழந்த ரிலேஷன்ஷிப்பு இப்போ ஒரு பிரேக்கப்பே ஆகிடுச்சு, திருப்பி அவங்களே பேசக்கூடிய தன்மைகள்லாம் நடக்கும். இவ்வளவும் மீனராசிக்கு நடக்கும். இன்னொரு 2 விஷயத்தில் எதில் மீனராசி ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல அலர்ட்டாக இருக்க வேண்டியது ஹைப்பு. மீனராசியை பொறுத்த வரைக்கும் சோகம் வந்தால் ஒரேடியாக மடங்கி உட்கார்றதும் கூடாது, சந்தோஷம் வந்தால் உடனே வானத்தை பழந்துட்டு மேலே எகிரி குதிக்கிறதும் கூடாது. இந்த ஹைப்பை விட்டுறணும். உடனே மீனராசிக்காரங்களாம் வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவாங்க கமெண்ட்ஸில், இவர் போய் சொல்கிறாரு, அப்படிலாம் நான் பண்ணவே மாட்டேன், நான் ரொம்ப எந்த ராசிக்காரங்களாவது அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டோ இல்லை கிரிட்டிசிசமோ வைக்கிறோம், ஒரு ஆரோக்கியமான விமர்சனத்தை வைக்கும்போது ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. சரியா? அதனால் நீங்கள் நல்லதை செய்யணும், உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். 2, எதில் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும்னா, உங்களுடைய உணவு பழக்கத்தில், உங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். இப்போவே போய் பிளட் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. தைராய்டுலேருந்து, பிளட் சுகர்லேருந்து,
லிபிட் ப்ரொஃபைல்லேருந்து ப்ரோட்டீன் டெஸ்ட்லேருந்து லிவர்லேருந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிக்கங்க. கிட்னிலேருந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணிங்க. இதை டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலே பாதி வியாதிகளை தவிர்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, மீனராசிக்கான பரிகாரம், சனி வக்ர பயிற்சிக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் பரிகாரம் மீனராசிக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. ரெண்டாவது, முருகனை பிடிச்சிக்கணும். முருகன் நினைத்தால் முடியாதது இல்லை. இந்த முருகப்பெருமான் ஏன் தெய்வங்களில் ரொம்ப சிறப்பு இந்த முருகப்பெருமான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு மனிதன் எத்தனை தவறுகள் செய்தாலும் கூட உண்மையாக அவன் திருந்தும் போது மன்னிக்கிறேன் அப்படின்னு வரக்கூடிய முதல் கடவுள் முருகன். அதே மாதிரி இப்போ நம்ம பேசக்கூடியதெல்லாம் பொது பலன்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தில் உங்களோட தசாபுக்தியெல்லாம் நல்லா இருந்ததுன்னா நம்ம சொல்கிற பலன்கள் இன்னுமே நல்லா நடக்கும். அதே மாதிரி உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சில பிரச்சனைகள் இருக்குன்னா கீழே கொடுக்குற நம்பரில், வாட்ஸ்அப் நம்பரை எங்களை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டோ நேரில் அப்பாயின்மெண்ட்டோ வாங்கிக்கலாம். நானே உங்கள் ஜாதகத்தை 1-to-1 உட்காந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். உங்கள் லைஃப்பை துல்லியமாக நல்ல பாதையில் எடுத்து செல்ல முடியும். அதனால் பரிகாரத்தில் அது இது லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறதெல்லாம் அடுத்தது. முக்கியமான பரிகாரம் சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் சனி எதிர்பார்க்கக்கூடியது. செல்ஃப் டிசிப்ளின். இது வர 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 பொறுமையாகவும் எளிமையாகவும் இருக்க நம்ம 7.5 சனியில் இருக்கோம், ஜென்ம சனியில் இருக்கோம். நமக்கு பிரச்சனை வரும். நம்ம வேண்டாத பக்கத்து வீட்டில் 10வது வீட்டில் வரம்பெல்லாம் நமக்கு வரும். அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டாலே மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என் உயிரினும் மேலான மீனராசி பெருமக்களை, அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். முக்கியமாக இந்த சனி வக்ர பயிற்சியில் கைக்கு எட்டுற மாதிரி கிட்ட வரைக்கும் வருது. பல விஷயங்கள் மெட்டீரியலைஸ் ஆக வருது, ரொம்ப நெருங்குது. இந்த லாஸ்ட் மினிட் சேஞ்சு, இந்த கடைசி நேரத்தில் கைவிட்டு போகுது. அதுக்குள்ள நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய நேரம், நம்மளுடைய பணம் வாஸ்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பைசா பிரயோஜனம் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான காரணங்கள் பல இருக்குது. அதுதான் இந்த சனி வக்ர பயிற்சி கொண்டு வரக்கூடிய மாற்றங்களில் எல்லா ராசியினருக்குமே முதல், இந்த ராசிக்கு இன்னுமே ரொம்ப அது பாசிட்டிவாக இருக்கும். இரண்டாவதாக இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த சனி வக்ர பயிற்சிக்கு முன்னாடி 12 ராசிகளுக்கும் இந்த சனியினால் வரக்கூடிய முக்கிய பாதிப்பு என்னென்னா, குழப்பம். தீர்மானம்ன்றதில் குழப்பம், டிசிஷனில் குழப்பம். இப்போ அதெல்லாம் சேஞ்ச் ஆக போகுது. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம லைஃப்பில் வெற்றி 50% ஸ்டார்ட் பண்ணும்போதே கிடச்சிடும். எப்படி தெரியுமா? நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம்னாலே பாதி வெற்றி அடைஞ்சாச்சு. இந்த பாதி வெற்றி மீதி வெற்றியை தரணும்னா அந்த குழப்பம் இல்லாத மனம் எப்பேற்பட்ட சிக்கல் சவாலையும் ஜெயிக்கும். இப்போ என்ன பிரச்சனை? குழம்பும் போது என்ன ஆகுது? கரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, தவறான பாதையை தேர்ந்தெடுத்து அதில் பயணிப்போம், தவறான முடிவு எடுப்போம், தவறான நபர்களை பார்ப்போம், தவறான வார்த்தைகளை பேசுவோம். சுற்றி இது தவறுகளை பண்ணும்போது தவறையே நமக்கு நடக்குது. அதை நினச்சி திருப்பியும் வருத்தப்படுவோம், திருப்பி ரிப்பீட், அதே தான் நடக்கும். ஸோ டூ சம்திங் ராங், வரி, ரிப்பீட், இதுதான் நடக்குது. இதுலேருந்து வெளியில் வரணும்னா நம்ம சொன்ன பரிகாரங்களை செய்யணும். இது இந்த ராசிக்கு ரொம்ப முக்கியம்.